கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் கூட நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து தயவு செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட தேவன் எங்களோடு இணைப்படுங்க. உடைய வார்த்தைகள் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும், சுதந்திரித்துக் கொள்ளும் தேவன் எங்களுக்கு திரும்ப செய்யப்படுவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக கொடுக்கிறோம். இயேசு மூலம் வச்சுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாருக்கும் இதனால் கூட கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எடுத்து வாசிப்போம் வேத பகுதியிலிருந்து லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றும் ராஜா என்றும் அர்த்தம். இரட்சகர் என்று சொன்னால் அவர் தமது சின்னங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய சின்னங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறார். எதுக்காக என்று சொன்னால் நாம் பூமியில சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், பூமியில சமாதானத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்காக பிறந்திருக்கிறார். அவர் பிறந்தது எதற்காக என்று சொன்னால் அவர் தம்முடைய சின்னங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து மனித அவதாரம் எடுத்து கர்த்தராகிய இயேசு உனக்காகவும் எனக்காகவும் இன்று பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நம்ம எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கக்கூடியவராக இந்த பூமியில அவர் பிறந்த கன்னி மரியாளுடைய வயிற்றில பரிசுத்தமாக்கப்பட்டவராக, அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, ஜனங்களை தூக்கி எடுக்கக்கூடியவராக, ஜனங்களுடைய பாவங்களை மீட்பதற்காக இயேசு இந்த பூமியில பிறந்தார். பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இந்த நாளிலும் கூட இயேசு பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. இயேசு எதற்காக பிறந்தார்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக அவர் பிறந்தார். அவருடைய ஜனம் என்று சொன்னால் நீங்களும் நானும் அவருடைய ஜனம். நம்ம எந்த பாவத்துல விழுந்து கிடந்தாலும் தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா நம்மளை தூக்கி எடுத்தார், ரட்சித்தார். இதை போல நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா பாவத்துல மாண்டு கொண்டு இருக்கிறாங்க. அடிமைத்தனத்துல என்ன பண்றாங்கன்னா நிறைய ஜனங்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டுட்டு தேவனோடு நெருங்க முடியாத அளவுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா பாவத்துக்கு அப்படியாக அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய ஜனங்கள், இந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? பூமியில பிறந்திருக்கிறார். கிறிஸ்து பிறந்தது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம குடும்பங்களே யாராச்சும் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். அந்த பிள்ளையை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. அதே போலதான் கிறிஸ்து பிறந்த பொழுது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. ஏன் என்று சொன்னால் எல்லாரும் மீட்கக்கூடிய ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார், ஒரு தேவகுமாரன் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் மகிழ்ச்சியோடு என்ன பண்ணாங்கன்னா அந்த நாளில அவங்க என்ன பண்ணாங்க? ஆயர்கள் யாரும் சந்தோஷப்பட்டார்கள். பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தமாக இந்த நாளில் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கர்த்தர் எனக்காக பூமிக்கு வந்திருக்கிறார், எனக்காக தேவன் ஜெனித்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவ ஜனங்களுடைய பாவங்களை கர்த்தரினால அவர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம வேதத்துல கூட ஒரு மனிதன் என்ன பண்ணாருன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தார். இருந்தாலும் அவரை தேடி ரட்சிப்பை கொடுப்பதற்காக கர்த்தர் என்ன பண்ண அந்த மனிதனை தேடி போன நம்ம எடுத்து வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அதை கண்ட எல்லாருமே, எதை கண்ட எல்லாரும் இயேசு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா சகையின் வீட்டுக்கு போகிறார். சகையின் இடத்துல போயிட்டு தங்கி இருந்து அவனோட போஜனம் பண்ணும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு? போறார். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனாரே என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாச்சே, அவர் போயிட்டு பாவியின் இடத்துல போய் தங்குவது எப்படி என்று சொல்லி அந்த ஜனங்கள் யாருமே தங்களுக்குள்ளாக முறுமுறுத்து கொண்டார். தேவன் பாவிகளை புறக்கணிக்கிறவர் அல்ல, அவர் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார், அவர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். அந்த சகையை என்ன பண்ணாருன்னு சொன்னா இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவர் என்ன பண்ணாருன்னா இயேசுக்கு முன்பதாக ஓடி வந்து நின்றாரா. அப்படி ஓடி வந்து நின்ற அந்த மகனுடைய வீட்டுக்கு தான் தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னாரா போனார். அவங்க போனது நிமித்தமாக எல்லாருக்குள்ளயும் ஒரு முறுமுறுப்பு, எல்லாருக்குள்ளயும் ஒரு கசப்பு. இவர் போயிட்டு அந்த பாவியின் இடத்துல போயிட்டு தங்கும்படியாக போயிருக்கிறாரே என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், பாவிகளை அவர் புறம்பே தள்ளவே மாட்டார், என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த மனிதன் தேவனை தேடி வந்தார்.
அவர் பரிசுத்தமாக்கப்பட்டவராக நான் இருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன், என்கிட்ட ஆஸ்தி இருக்குது, என்கிட்ட அந்தஸ்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் தேவனை தேடி போகவில்லை. அவர்கிட்ட இருந்த குறைவுகள் எல்லாம் எதுவா இருந்தாலும் குறைவுகளோட தான் தேவனை தேடி ஓடினார். அந்த குறைவுகளோடு போன அந்த மனிதனை கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னா கண்ணோக்கி பார்த்தார். தேவன் எப்பேற்பட்டவர் சொன்னா, எப்பேற்பட்ட பாவியான ஒரு மனுஷனாக இருந்து தேவனை சார்ந்து கொண்டாலும் கர்த்தர் அவனை கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன் என்றார். அவர் நீதிமானை தேடி வரலங்க. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா பாவிகளை அழைக்கிறதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணார், இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களை பாவிகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் தேவன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அந்த பாவிகள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணுமா, தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த சகை கர்த்தரை சார்ந்து கொண்டார். இயேசுக்கு முன்னதாக ஓடி வந்த தன்னிடத்துல இருந்த எல்லாவித பாவங்களையும் எல்லாவித குறைவுகளையும் தேவனிடத்துல என்ன பண்ணாருன்னா அறிக்கையிட்டார். நான் யார் இடத்துலயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நான் நாளத்துறையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று சொல்லி தேவனிடத்துல என்ன பண்ணாருன்னா தான் செய்த அநியாயமான காரியத்தை, தான் செய்த பாவ காரியங்களை மறைக்காதபடிக்கு இயேசுவினிடத்துல அவர் என்ன பண்ணாருன்னா அறிக்கையிட்டார். அறிக்கையிட்டது நிமித்தமாக தேவனிடத்துல ஒரு இரக்கத்தை பெற்றுக் கொண்டார். பிரியமான தேவனுடைய ஜனங்களை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்துல இரக்கம் பெறுவானாம். இந்த நாளில கூட இயேசு பிறந்தது எதுக்காக சொன்ன, தம்முடைய ஜனங்களை மீட்பதற்காக, அவர்களுக்கு இரக்கம் செய்வதற்காக, அவங்க பாவத்துல அப்படியே மடிந்து போக கூடாது, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு வந்தார். இந்த நாளிலும் கூட நீங்க என்ன பண்ணுங்க சொன்ன, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக உங்களை அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக தேவனிடத்துல கிட்டி சேருங்க. நான் இப்படியாக பாவியா இருக்கிறேனே, நான் குடிச்சிட்டு இருக்கிறேனே, நான் என்ன பாவம் பண்ணி கொண்டு இருக்கிறேனே, தேவனுக்கு பிரியமில்லாத ரகசிய பாவங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறேனே, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் என்ன பண்றேன், தேவையில்லாத காரியங்களை நான் என்ன பண்றேன் செய்து கொண்டிருக்கிற, போன்ல என்ன தேவையில்லாத படங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், தேவையில்லாத சிந்தனைகளோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க மனம் வருந்தி நீங்க உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டீர்கள் என்று சொன்னால் தேவன் என்ன பண்ணுவார் சொன்னா, உங்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன பண்ணா கர்த்தரை நோக்கி தன்னுடைய எல்லாவித பாவங்களையும் அறிக்கையிட்டு தேவனிடத்துல என்ன பண்ண சொன்னா தேவ இரக்கத்தை பெற்றுக் கொண்டார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவன் தம்முடைய ஜனங்களை மீட்பதற்காக வந்தார். அவரிடத்துல நீங்க இந்த நாள்ல எல்லாவற்றையும் நீங்க அறிக்கையிடும் பொழுது தேவன் பிறந்ததின் ஒரு நோக்கம் என்ன பண்ணணும் உங்கள் மூலமாக நிறைவேறும். இயேசு இந்த பூமிக்கு வந்தது எதற்கு சொன்ன, தம்முடைய ஜனங்களை தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு இந்த பூமியில வந்தாரு, அவர் எனக்காக என்ன பண்ணாருன்னு பிறந்தாரு, அதனால நான் பண்ணிட்டேன், மகிழ்ச்சியா இருந்துட்டேன், சந்தோஷமா இருந்துட்டேன், கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடிட்டு அப்படி கிடையாது. தேவனிடத்துல என்ன பண்ணணும்னு சொன்னா எல்லாவற்றையுமே அறிக்கையிட்டு அந்த நாள்ல இயேசு பிறந்ததின் நோக்கம் என்னது என்று அறிந்து கொண்டு, இயேசு பிறந்துட்டாரு 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 பிறந்துட்டாரு, எங்க பிறந்திருக்கிறாரு இயேசு, என் உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா, என் வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறாரா, என்னுடைய சபைக்குள்ளாக இயேசு இருக்கிறாரா, அவர் பிறந்த மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்துல காணப்பட்டு கொண்டிருக்கிறதா, என் குடும்பத்துல இருக்குதான்னு சொல்லிட்டு தேவ ஜனங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ அந்த மகன் என்ன பண்ணாருன்னு சகேயு தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுத்தார். திறந்து கொடுத்தது நிமித்தமாகத்தான் இயேசு அவனோடும் அவனுடைய வீட்டுக்குள்ளாக சென்றும் தேவன் என்ன பண்ணார், வாசம் செய்தார். இந்த நாளிலும் கூட நீங்க அவங்க இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது தேவன் உங்கள் இருதயத்துக்குள்ளாக அவர் வாசம் பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இயேசு வந்ததன் நோக்கம் ரட்சிப்பை அளிப்பதற்காக, இயேசு பிறந்ததன் நோக்கம் ரட்சிப்பை அளிப்பதற்காக. இந்த நாளிலும் கூட உங்களுடைய வீட்டுக்குள்ளாக தேவனை அழைக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக, ஆண்டவரே என்னுடைய எல்லா விதமான ஆண்டவரே அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் பாவத்தையும் எல்லாவற்றையும் நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுகிற தேவ ஜனங்களே, உங்களுக்கு தேவன் அவர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் என்று சொல்லி அவனை தன்னுடைய மகனாக தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா தெரிந்து கொண்டார். இந்த நாளிலும் கூட நீங்கள் தேவனை அழைத்தீர்கள் என்று சொன்னார், உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிற ரட்சிப்பு என்பது ஒரு பெரிதான காரியம். அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எங்க வீட்டுல என் கணவர் திருந்தல, என் பிள்ளைங்க திருந்தலன்னு சொல்லிட்டு போராடி செபித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி செபிக்கிற தேவ ஜனங்களுக்கு
தேவன் என்ன பண்றாரு, ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நீங்க அழைத்தீர்கள் என்று சொன்னால் தேவன் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ரட்சிப்பை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த மகன் இருதயத்தை திறந்து கொடுத்தார், நீங்களும் இருதயத்தை திறந்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த பிறப்பின் நிமித்தமாக ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணுன்னு சொன்னா உங்க வீடுகளுக்குள்ளாக உண்டாகும். இயேசு நல்லவராக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இயேசு பிறப்பு என்பது எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சந்தோஷமானது ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளாக உண்டாக வேண்டும். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக இயேசு வர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க. தேவன் நம்மோடு இந்த பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நிறைய ஜனங்க என்ன பண்ணி பாவம் செய்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவ மகிமையை இழந்து போயிட்டாங்க. வேதத்துல வாசிக்கும் பொழுதுலாம் தேவ ஜனங்கள் என்ன பண்றாங்க, கடலோடு நெருங்குறாங்க, ஒரு சில நேரங்கள கடலை விட்டு தூரம் போயிடுறாங்க, தேவ மகிமை இழந்தவர்களாக காணப்பட்டாங்க. ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்துட்டாங்க. தேவ மகிமை இழந்ததுனால அந்த மகிமை திரும்பவும் என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் ஜனங்கள் என்ன பண்ணணும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை இழந்த மகிமையை இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பதற்காக கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்கிறார். அவர் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு பாவிகளாகிய நம்மை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். இயேசு வந்தது நோக்கம் நீ பாவியை இருப்பதற்காக அல்ல, நீ நீதிமானாக்கப்படுவதற்காக, பரிசுத்தம் உள்ளவனாய் காணப்படுவதற்காக, நீ தேவனோடு நெருங்குவதற்காக, கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமாய் எழும்பி நின்று சாட்சிகளாய் இருக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நீ அப்படியாக கர்த்தரிடத்துல அன்பு கூறும் பொழுது தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களின் பிரதான பாவி நான் என்று சொல்லி பவுல் என்ன பண்றாருன்னா அறிக்கை இடுகிறார். நான் பாவிகளில பிரதான பாவி. இயேசு இந்த பூமியில வந்தது நோக்கம் என்னதுன்னு சொன்னா பாவிகளை ரட்சிப்பதற்காக தான். அது நோக்கம் நிறைவேறணும், அந்த உண்மையான காரியம் இது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா நல்ல படித்த ஒரு மனிதன், வேதத்துல தேறின ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துகிறார் தேவனிடத்துல. நான் ஏதாவது ஒரு விதத்துல தேவனிடத்துல குறைவோடு காணப்பட்டு கொண்டிருப்பேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த விதத்துல தேவனிடத்துல குறைவுகளோடு நீங்க காணப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த நாள்ல உங்களை தாழ்த்தும் பொழுது, தேவ இரக்கத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தாழ்மை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இரக்கத்தை அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது, அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். இயேசுவினுடைய நாமத்தை தவிர வேற எந்த நாமும் இந்த பூமியில கட்டளையிடப்படவில்லை. இந்த நாள்ல கூட ரட்சகர் என்று சொன்னால் எந்த இடத்துல நீங்க விழுந்து கிடக்கிறீர்களோ அதிலிருந்து தூக்கி எடுப்பதுதான் ரட்சிப்பு என்பது. இந்த நாள்ல நீங்க கடல்ல விழுந்து கிடக்குறீங்களா, கர்த்தரை தூக்கி எடுக்க அவர் வல்லவரா இருக்க. வியாதியில கிடக்குறீங்களா, அதுல இருந்து தேவன் தூக்கி எடுக்க அவர் வல்லவரா இருக்கிற. கண்ணீரோடு இருக்கிறீங்களா, கண்ணீர்ல இருந்து வெளிவருவதற்கு தேவன் தூக்கி எடுக்க அவர் வல்லவரா இருக்க. அதுல இருந்து ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிற. பிரியமான தேவனுடைய ஜனங்களை இயேசு பிறந்ததற்காக தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பு சந்தோஷமாய் வாழ வைக்கணும் என்பதற்காகத்தான் கர்த்தர் பிறந்தார். இயேசு பிறந்ததின் மகிழ்ச்சியை கொண்டாட ஒவ்வொருவரும் இந்த நாள் உடைய ரட்சிப்பை இந்த நாள் ஆண்டவரே என் குடும்பத்துக்கு தாருங்க. உங்க குடும்பங்களை யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்கிறார்களோ அவர்களுக்காக மன்றாடுங்க. தேவன் அந்த பிறப்பின் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படக்கூடியதாக இருக்கிறது. நீங்க தேவனிடத்துல கேட்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான காரியங்களையும் ஆசீர்வாதமான காரியங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த கிறிஸ்துமஸ் நாளானது உங்களுக்கு இனிதே அமைய இந்த நாள் உங்களை வாழ்த்துக்களும் கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய ஜனங்களே அவருடைய கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பன், இந்த நாளில் கூட உடைய பிறப்பின செய்தி நாங்கள் கேட்டிருக்கிறோம். பிறந்தது நிமித்தமாக ஆண்டவரை உண்டாகக்கூடிய ஒரு ரட்சிப்பானது ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஜனங்களுக்கு இந்த நாளை கடந்து செல்லட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளாக தன்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரே சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை ஏக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஜெப விண்ணப்பங்களை இந்த நாளை தேவனில் பூர்த்தி செய்த ஆண்டவரே அந்த மகிழ்ச்சியை தேவனில் கட்டவிழ்க்கப்படுவதற்காக
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய பிறந்தது நோக்கமானது ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் நிறைவேற கர்த்தர் நீர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. அந்த மனமகிழ்ச்சி ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் பெரிய காரியங்கள் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.